ஏய் என்னாச்சுடா உனக்கு? அக்கா என்னாச்சுக்கா? ஏய் என்னடி ஆச்சு? மாப்பிள்ளையே இப்படி கோவமா இருக்காரு, நீயே இப்படி அழுதுட்டு இருக்க? நான் தான் போகும்போதே படிச்சு சொன்னனே, மாப்பிள்ளை மனச நோகாம நடந்துக்கோன்னு. நான் எதுவும் பண்ணலம்மா. ஏய் அக்கா என்னாச்சுக்கா அவங்களுக்கு? போன இடத்துல அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுல ஜெயந்தி அக்காவோட புருஷன் கோவப்பட்டு அங்க இருந்து அவரை அடிச்சிட்டாரு. ஐயோ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சொல்லி என்ன அசிங்கப்படுத்துவாங்களோ, அவமானப்படுத்துவாங்களோ தெரியலையே. என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கியா? உனக்கு குழந்தை பெற்றுக்க துப்பு இல்ல, என்ன சேர்த்து ஊர் கேவலமா பேசுறீங்க. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது பார்த்து சும்மா தானே இருந்த. கொஞ்சம் பொறுமையா இருடா. முடியலண்ணா, இவளால ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. இந்த பாருங்க, தேவையில்லாம ஜெயந்தி அக்கா மேல பழி போடாதீங்க. ஜெயந்தி அக்காக்கு எந்த குறையும் இல்ல, ஏற்கனவே எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு. குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு மட்டும் காரணமா இருக்க முடியாது. ஆம்பளைங்க கிட்ட கூட பிரச்சனை இருக்கலாம். எங்க வீட்டு ஆம்பளைங்களா சிங்க மாதிரி. எங்க பரம்பரையில அந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்ல. என் தம்பிக்கு இருக்க இன்னொரு தடவை இந்த விஷயத்துல அவனை குறை சொன்னன் வை, சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பொண்டாட்டிக்கு வர வர எங்க பேசணும் எப்படி பேசணும் தெரியாம ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. எப்பவும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ.